வணக்கம் அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலமாக இருக்கோம். ஸோ எங்களுடைய குடியாத்த குமார் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எத்தனை முறை வேணாலும் நன்றியை சொல்லலாம். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட தகவல் கொடுத்தேன். அது என்ன பிராண்டு, என்ன விலை, ஸோ அதனுடைய மாடல் என்ன, இதெல்லாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜில் கேட்டிருந்தீங்க. ஸோ அது அன்பாக்சிங்காக ஒரு வீடியோ போடலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு அன்பாக்சிங்காக ரெடியாக இருக்கோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். கொடுமா. ஏன்பா பிஜிஎம் போடாமல் வீடியோக்குள்ளே போகிறீங்களா? ஓ சாரிம்மா, எங்களுடைய குடியாத்த குமார் யூடியூப் சேனலோடைய வீடியோ ஒன்று இப்போ ப்ளே ஆகும். ஒரு 15 செகண்ட் தான். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அது பார்த்து முடிச்சிருங்க. நம்ம மொபைலை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஓகே, போடுங்கப்பா. பீஜமுடு டான் 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 டான். இப்போது மொபைல் அன்பாக்சிங் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் ஒரு பொருள் வாங்கியிருந்தா அந்த பொருளை எங்களுடைய இஷ்ட தெய்வமான எம்பெருமான் ஸ்ரீ முருகனிடம் வச்சு ஒரு ஆரத்தி எடுப்போம். அதே போல் தான் இப்பயும் அதை செய்கிறோம். ஒரு நிமிஷம் ஆரத்தி எடுத்துடுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னுடைய இடத்துலேருந்து என்னுடைய ரோஷினி இந்த ஆரத்தி எடுக்கிறாங்க, பாருங்கள். ஏன்னா இந்த மொபைல் ரொம்ப எங்களுக்கு முக்கியம். இனிமேல் எல்லா வீடியோவும் இந்த மொபைலில் தான் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு கடவுளுக்கு ஒரு ஆராதனை காட்டுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. ஸோ இந்த வீடியோவை முழுக்க நான் ஷூட் பண்ணுறதுனால மொபைல் அன்பாக்சிங் எல்லாமே ரோஷினி தான் பண்ண போகிறாங்க. ஸோ தீபார்த்தனை எடுத்துக்கங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே, இப்போது பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் மொபைல் அன்பாக்சிங் தான். வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஓகே நண்பர்களே, பூஜை முடிஞ்சிச்சு. இனி மொபைல் அன்பாக்சிங் தான். இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன மாடல்னு சொல்லிவிட்டு. கெஸ் பண்ணிங்களா? ஸோ நீங்கள் நினச்சது உண்மை தான். OnePlus 9 Pro இந்த மொபைல் தான் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் கனவு. பாப்பாக்கு பாக்ஸு பிரிச்சுட்டாங்க. பாக்ஸ் அப்படியே காமிக்கிறாங்க பாருங்கள். அதில் தெரியும் பாருங்கள், OnePlus 9 Pro என்ன கலர் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே பார்த்துருவோம். ஓகே, பாப்பாவுக்கு கை காலெலாம் கொஞ்சம் உதறுது, எப்படி பிரிக்கிறது அப்படின்ட்டு. சரி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லையா, அதனால் பிரிக்கட்டுமே நானும் வெயிட் பண்ணுறேன். பாக்ஸு ஒரு வழியாக பிரிச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா ரோஷினோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது மொபைல் வெயிட் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. ஒரு வழியாக பாக்ஸு பிரிச்சுட்டாங்க. ரெட் கலர் அட்டைப்பெட்டிக்குள்ளே மொபைல் முதல்ல வெளியிடுங்க. பார்த்து கவர் எடுக்காது, அப்படியே கட்டு கவரோடு எடுங்க. ஓகே, குழந்தை இல்லையா, கொஞ்சம் முன்ன பண்ணது அப்படியே காமிங்க, ஆடியன்ஸ் காமிங்க. ஓகே, பின்னாடி திருப்பி காட்டுங்க. ஓகே, மொபைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? OnePlus 9 Pro எனக்கு பிடிச்ச பிளாக் கலர் 5G ஃபோன் இது. ஸோ அது அப்புறமா பிரித்து நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது ரஜா? பாக்ஸ்லேருந்து ஒரு கவரை எடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? அப்படியே ஆடியன்ஸ் காமிங்க. ஓ, கவர், மொபைலோடைய கவர் கொடுத்துருக்காங்க. பவுச்சி OnePlusன்னு போட்டு அதே பிளாக் கலர் தான். ஸோ எப்படி ஃபிட் ஆகுது என்னான்றது நான் அடுத்த வாய்ஸில் சொல்கிறேன். அடுத்தது ஒரு வழக்கமாக கொடுக்குற மேனுவல் தான், யூசர் மேனுவல். இதெல்லாம் நம்ம படிக்கிறதே இல்லை. அடுத்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். இதுக்கு கேபிள்மா இருக்குது, டேட்டா கேபிள். ஓகே, OnePlusல இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் OnePlus வாங்குறதுனால அதை பற்றி எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. விசாரித்ததில் இது நல்ல மாடல், இதை வாங்குங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மொபைலை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் பகுதியில் ஒரு பிரபலமான கடையில் தான் இந்த மொபைல் நாங்கள் வாங்கினோம். இஎம்ஐயில் தான் நாங்கள் வாங்கினோம். மொபைலை காமிமா. ஓகே,
கவர் பிரித்து காமிக்கிறீங்களா சப்ஸ்கிரைபருக்கு? கீழே போட்டு போகிறீங்க பத்திரம். ஸோ இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள், அதனால் இந்த மொபைல் இன்றைக்கி பிரிக்கணுன்ட்டு இருக்குது. மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு ஆயிடுச்சு. வேலை பளு காரணமாக பிரிக்க முடியல. இன்றைக்கி கிருத்திகை, எனக்கு முருகருக்கு பிடிச்ச நாள், அதனால் இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர், பிளாக் கலர் நல்லா இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட அழகாக இருக்குது பாருங்கள். இனிமேல் வீடியோ நாங்கள் இதில் தான் ஷூட் பண்ண போகிறோம். இன்னும் நல்ல கிளியரன்ஸாக வரும், நல்ல கிளாரிட்டி இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு பிடிச்ச மொபைல். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய். நாங்கள் இஎம்ஐயில் பண்ணதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் ஆகிடுச்சு. மாதந்தோறும் இஎம்ஐ கட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பணம் கையில் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு சூழ்நிலை இப்போ சரியில்லை. இருந்தாலும் நாங்கள் வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல வீடியோவாக இனிமேல் கிளாரிட்டியாக கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மொபைல் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பணம் முன்பணமாக கட்டி வாங்கியிருக்கேன். மாத இஎம்ஐயில் கட்டணும். எங்கள் பகுதியில் ஒரு பிரபல கடையில் தான் இந்த மொபைல் வாங்கினேன். ஸோ நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு கிஃப்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர், வேறு கம்பெனி. இது ஒரு அன்பு பரிசாக கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மொபைல் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குது, அதனுடைய இது எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுமை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்பா ஆன் பண்ணிட்டா பாருங்கள், OnePlus அப்படின்னு அதில் வருது. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை அடுத்தது யூஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோவை போடுறேன், அதை பாருங்கள். எனிவே இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.